என்ன யாத்திரை பாபா நமக்கு கற்பித்துக் கொண்டிருக்கின்றார்? பாபா நமக்கு உண்மையான ஆன்மீக யாத்திரையை கொடுத்து கொண்டிருக்கின்றார். அதற்காக நமக்கு உண்மையான வழிகாட்டி மற்றும் தூய்மையான வழிகாட்டி தேவையாக இருக்கின்றது. ஆகையால் பாபா சங்கமயுகத்தில் வந்து நமக்கு இந்த யாத்திரையை கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். மற்ற யாத்திரைகளில் கூட எப்போது வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் செல்ல முடியும். அதே போல இந்த யாத்திரையும் கூட நாம் வீட்டில் இருந்தபடியே தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நான் ஆத்மா என்று உணர்ந்து பிறகு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இதில் எந்த ஒரு ஏமாற்றமும் இல்லை. மேலும் குளிரோ வெப்பத்திற்கான விஷயமோ இங்கு கிடையாது. உண்மையான யாத்திரை என்னவென்றால் தூய்மையானவர்கள்தான் உண்மையான யாத்திரையை செல்ல முடியும். சந்நியாசிகள் அந்த யாத்திரையை மேற்கொள்கின்றார்கள். ஆனால் நாமோ பிராமணர்கள் தூய்மையாக இருந்து இந்த யாத்திரையை மேற்கொண்டிருக்கின்றோம். ஆகையால் நான் ஆத்மா என்று உணர்ந்து தந்தை நினைவு செய்ய வேண்டும். தந்தை சொல்கின்றார், பல குழந்தைகள் இன்று தந்தையிடம் உறுதிமொழி எடுக்கின்றனர். அதாவது நான் தூய்மையாக இருப்பேன் என்று. பிறகு அடுத்த நாளே தூய்மையற்றவர்களாக விகாரத்தை விழுந்து விடுகின்றார்கள். தந்தை சொல்கின்றார், எவ்வளவு பொய்யானவர்களாக இருக்கின்றார்கள். பிறகு சூத்திரரிலும் சூத்திரராகவும் ஆகிவிடுகின்றனர். அவர்களை பிராமணர்கள் என்று சொல்ல முடியாத அளவு சூத்திரராக ஆகிவிடுகின்றனர். இங்கோ யாத்திரைகள் செல்பவர்கள் கூட மதுபானம் அருந்த மாட்டோம் என்று சொல்லி அவர்களால் அதில் மதுபானம் அருந்தாமல் இருக்க முடியவில்லை. மேலும் சிலரோ நெடு நாட்களாக மனைவியை பார்க்காமல் இருந்தால் பிறகு கேட்கவே வேண்டாம், அவர்கள் விகாரத்தில் விழுந்து விடுகின்றார்கள். அதே போல எண்ணங்கள் இல்லாமல் இருப்பதோடு விஷயமில்லை இங்கு. ஆனால் விகாரமான எண்ணங்கள் இருக்கக்கூடாது. இதுதான் முக்கியமான விஷயமாக இருக்கின்றது. எண்ணங்களற்ற விகாரமில்லாத எண்ணங்களாக இருக்க வேண்டும். ஆகையால் விகாரத்தில் விழுந்து பல குழந்தைகள் மாயையிடம் தோற்கடிக்கப்பட்டு விடுகின்றார்கள். விகாரத்தில் விழுந்தால் தூய்மை இல்லாதவர்களாக ஆகிவிடுகின்றார்கள். தூய்மை இல்லை என்றால் மேலும் எந்த ஒரு குணங்களும், அதாவது சுகம், அமைதி மற்றும் சொர்க்கத்தின் ஆஸ்தி கூட இல்லாமல் ஆகிவிடுகின்றது. ஆகையால் தூய்மைதான் தாயாக இருக்கின்றது. தூய்மை இருந்தால்தான் அனைத்து தந்தையினுடைய ஆஸ்தியும் நமக்கு கிடைக்கும். அதற்காக நாம் நினைவு செய்ய வேண்டும். தந்தை நினைவால் தான் அனைத்து பாவங்களும் பஸ்பமாக ஆகிவிடும். ஆக தந்தை நினைவில் சதா இருக்க வேண்டும். தன்னை ஆத்மா என உணர்ந்து இருக்க வேண்டும். ஆகையால் தந்தை கூறுகின்றார், நீங்கள் இந்த யாத்திரையை மேற்கொள்ள வேண்டும். எவ்வளவு பேர் உங்களில் தூய்மையானவர்களாக உள்ளார்கள் என்று கேட்கும் விஷயம் இங்கு இல்லை. அதனால் எந்த ஒரு பலனும் இல்லாமல் இருக்கின்றது. இங்கு நாம் அடைய வேண்டியதோ தூய்மையை அடைய வேண்டும். மேலும் தூய்மையான கண்டத்திற்கு செல்ல வேண்டும். இது பொய்யான தூய்மையற்ற கண்டமாக இருக்கின்றது. நாம் வீட்டின் வழியாக தூய்மையான உண்மையான சத்யுகம் சொர்க்கத்திற்கு செல்லவிருக்கின்றோம். அதற்காக பிராமணர்களாகிய நாம் தூய்மையாக ஆக வேண்டும். மேலும் நமது பாவங்களை நினைவின் யாத்திரையின் மூலம் பஸ்பமாக்கிவிட்டு தந்தையின் முழுமையான ஆஸ்தியை அடைய வேண்டும். தந்தை கூறுகின்றார், பல குழந்தைகள் விழுந்து விட்டதன் காரணமாக மாலை இப்பொழுது செய்ய முடியாது. பிராமணர்களின் மாலையை நாம் செய்ய முடியாது என்று தந்தை சொல்கின்றார். ஓம் சாந்தி.